வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு முட்டை இருந்துச்சு. முட்டையை வச்சு முட்டை கிரேவி செஞ்சுட்டு தயிர் ரசம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ முட்டையை நான் கழுவியே வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றி உப்புக்கல் போட்டு அவிய விட்டுட்டு நம்ம மசாலாவை அரைச்சிக்கிருவோம். மசாலா அரைக்கும் போது நான் என்னென்ன சேர்க்கணுன்னு சொல்லியே அரைச்சிருவோம். உப்புக்கள் ஏன் போடுறோம்னா நம்ம முட்டையை தண்ணியில் வேக வைக்கும்போது முட்டை உடையாமல் வர்றதுக்கு தான் நம்ம உப்புக்கள் சேர்க்கணும். இப்போ அடுப்பில் அப்படியே வச்சுருவோம். அவியட்டும் நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுருவோம். இப்போ முட்டைக்கு தேவையானது கருவேப்பிலை, மல்லித்தலை, தக்காளி, மிளகாய், வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாவை மட்டும் நம்ம அம்மியிலேயே அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வத்தல், கருவேப்பட்டை. இப்போ வத்தல் அரைச்சிக்கிருவோம். இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் அதோட சேர்த்தே அரைச்சிக்கிருவோம்.
இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அவிஞ்சிருச்சு, நம்ம இறக்கிக்கிடுவோம். இப்போ வெந்நிலேருந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியில் போட்டுருவோம். முட்டையை கொஞ்சம் சூடு ஆறட்டும். தயிர் வச்சுருக்குறோம், 1/2 லிட்டர் தயிர். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கிடுவோம். உளுந்து சேர்த்துக்கிடுவோம், வத்தல் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ அப்படியே தாளித்த தயிரை அப்படியே கோப்பையில் ஊற்றிடுவோம். தயிர் ரசம் ரெடியாகிட்டு இப்போ முட்டை கிரவிக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ மண் சட்டி சூடேறிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம், நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். விடுங்க. இப்போ தண்ணியில் போட்டிருந்தோம், முட்டை நல்லா ஆறிட்டு பாருங்கள். உப்பு போட்டு அவிச்சோம்னா இப்படி முட்டை உடையாமல் வரும். தோலை மட்டும் நம்ம நீக்கிக்கிற வேண்டியதான். நல்லா நிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி மிளகாயை நம்ம சேர்த்துக்கிறோம். நான் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன், ஏன்னா உரப்பு நம்ம வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கிறனால இதுதான் உரப்புக்கு. இப்போ தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால நான் கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையை தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம அரைச்ச மசாலாவும் அந்த தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பச்சை வாடை போகுத்தட்டிக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டு மூடிடுவோம். மூடினதுக்கப்புறம் கொதிச்சு வரையும் நம்ம முட்டையை சேர்த்துக்குருவோம். பாருங்க, தக்காளியெலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு வத்தல் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். முட்டை வகையும் அரைச்சிக்கிட்டோம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் தாளித்ததில் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கிடுவோம். அப்போ தான் அந்த பச்சை வாடை ஃபுல்லாக மாறும். நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்கி விடுறோம். அந்த பச்சை வாடை மாறும் பாருங்க. நல்லா நம்ம வதக்க வதக்க அதுலேருந்து நல்ல ஒரு மணம் வரும்.
சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணீர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். வரையும் நம்ம முட்டையை சேர்த்துக்கிடுவோம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கிடுவோம். இப்போ முட்டையை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அப்படியே நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வரையும் நம்ம இறக்கிக்கிறோம். இறக்கி சாப்பிட்டுட்டு தயிர் ரசத்தை ஊற்றி நம்ம முட்டை கிரேவி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அருமையாக இருக்கும். முட்டை கிரேவி ரெடியாகிருச்சு. அப்படியே மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிடுவோம். தயிர் ரசம் ரெடி பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு முட்டை கிரேவி ரெடி பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கி தயிர் ரசம் ரெடி பண்ணி வீட்டில் இருந்த முட்டையை வச்சு இன்றைக்கி முட்டை கிரேவி சமைச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். தயிர் ரசத்துக்கும் முட்டை கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி தயிர் ரசம் வச்சு முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மிலேயே அந்த மசாலையை அரைச்சி நம்ம முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டே தனி சுவை தாங்க. செம்மையான டேஸ்ட்டுங்க. தயிர் ரசத்துக்கு முட்டை கிரேவிக்கும் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு எங்கள் அத்தை முட்டை கிரேவி வச்சு தயிர் ரசம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமலில் சொல்லுங்கள். கேயச்சுக்கு முட்டை வச்சுருக்காங்க. கேயச்சுக்கு மசாலா போய் போட்டுருக்காங்க. இது போங்க. இது எங்கள் பேரன். அவங்களுக்கு 3 நாள் லீவு, படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. 3 நாள் லீவுக்கு வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. இன்றைக்கி முட்டை கிரேவி செஞ்சு ரசம் வச்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. அதனால் முட்டை இருந்துச்சு, முட்டையை வச்சு முட்டை கிரேவி செஞ்சு அவருக்கு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கன்னு என் பேரன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சு
சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். என்ன தம்பி? நீங்களும் இப்படி சமைச்சு விதவிதமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மூடு